ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனாவுடைய அமரன் படத்தோடைய டீசர் அப்படின்னு நேற்று ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு டீசர் பார்த்த எல்லாருக்குமே நெக்ஸ்ட் ஒரு கேள்வி வந்தது. முகுந்த் வரதராஜன் இவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ எல்லாருமே இவருடைய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இவர் இந்த போரில் இறண்டாரு அப்படிமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வாரில் இறக்க முன்னாடி அவர்களுடைய ஸ்டோரி அண்ட் இவருக்கு ஒரு லவ் வேறு இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு லவ் இது ஒரு எமோஷ்னலாக ஒரு செம்மையான பர்சன். ஸோ அதுவும் இந்த ஒரு படத்தில் பார்க்கும்போது இன்னமும் செம்மையாக இருக்க போது. ஒரு பக்கம் எமோஷனல், ஒரு பக்கம் ஆக்ஷன். ஸோ இந்த ரெண்டுமே கலந்து இந்த ஒரு படம் இருக்க போது. கண்டிப்பாக இந்த ஒரு படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே செம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஒரு மூவியாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவருடைய லவ் ஸ்டோரி அவங்க ஒய்ஃப் சொல்லும் போதும் அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவர் வாரில் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எந்தெந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது வேறு லெவலில் இருப்பா அப்படி மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் அப்படிங்கிறது தமிழ் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியன் அளவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அஃபீஷியலாகவும் நேற்று அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு படத்துக்கு அமரன் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி தமிழில் இந்த ஒரு டைட்டிலோட ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட போய் இதோடைய ரைட்ஸ்லாம் கமல் சாருடைய ப்ரொடக்ஷன்ஸ் கேட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லிக்கலாம். ஏன்னா அமரன் அப்படிங்கிற டைட்டில் வேறு லெவலில் இருப்பா அப்படி மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் இந்த வாரில் நம்ம எஸ்கேனாவுடைய இந்த பாடி ஃபிட்னஸ் இது எல்லாமே பார்த்து சிவகார்த்தியன் இந்த ஒரு படத்துக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி சொல்லி இன்னொரு பக்கம் பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமரன் படத்துடைய டீசர் அப்படி இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதே மாதிரி முகுந்த் வரதராஜன் அவருடைய பர்த்டே அப்படிங்கிறது 12 ஏப்ரல். அவர் இறந்த டேட் அப்படின்னு பார்க்கும்போது 25 ஏப்ரல். ஸோ இந்த 2 டேட்டில் இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதாவது இந்த காலேஜ் போர்ஷன் நினைக்கிறேன், இந்த லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிற அந்த ஒரு போர்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நம்ம எஸ்கேனா கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால தான் இதோடைய ஷூட்டிங் அப்படின்னு மார்ச்சில் இதோடைய பேலன்ஸ் போர்ஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படின்னால கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகாது. இதோடைய அஃபீஷியல் ரிலீஸ் டேட் வெளிவர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி காத்திருப்போம். நம்மளுக்கு ஏதாவது அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும்.